ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி vlog பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு சண்டேயோட ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு மார்னிங்கோட ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் மட்டும்தான் எழுந்திருக்கேன். இன்னும் குட்டீஸ் யாருமே எழுந்திரிக்கல. ஏன்னா சண்டே தான் அப்படிங்கிறனால தூங்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் யோசிச்சுருக்கேன். என்ன அப்படின்னாக்கா ராகி சேமியா வச்சு தான் பார்த்திங்கன்னா அது ஒரு புட்டு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சிம்பிளாக அண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து நான் செய்வேன். அதுக்கப்புறம் எடுத்த திங்ஸ், அதாவது நாள் வந்து எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டிஷ் வாஷரும் லோட் பண்ணியிருந்தேன். அதையும் இப்போ எடுத்து வைக்கணும். அப்பா மலைப்பாக இருக்குது எனக்கே, இவ்வளோ திங்ஸையும் எந்தெந்த இடத்துல பார்த்து வைக்கணுமே அப்படின்ட்டு. இந்த நேரம் டிஷ்வாஷருக்கு வாய் இருந்துச்சுன்னா என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம், உனக்கு கழுவி கொடுக்குறதே பெருசு, இதில் எடுத்து வேறு நான் வைக்கணுமா அப்படின்ட்டு வேறு என்னை பார்க்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் டிஷ்வாஷர் என்னை பார்த்து பேசியிருக்கோம் இல்லையா. அப்படியே தான் யோசிச்சுக்கிட்டே நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோமா. அக்கா வந்து 1 மந்த்து சுறுசுறுப்பாக வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் ஆள்கானா போயிடுவாங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸில் சொன்னீங்க. ஸோ இந்த மந்தோட எண்டு வந்துருச்சு. இதையே அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுத்துடலாமா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கலாய்க்க கண்டென்ட் கொடுக்காமலா அப்படிங்கிற மாதிரி என் மனநிலை இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கோம் அப்படின்னாக்கா, சுறுசுறுப்பு ரொம்ப ஓவர்லோடாக ஆகி மார்னிங் ரொட்டீன் எடுக்கிற வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகிருக்கோம். இதுவே வந்து வேறு லெவல் ஃபீலாக தான் இருக்குது. ஸோ உங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு மந்தில். இனியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரப்போகுது. ஏன்னா ஹஜ்ஜி பெருநாள்லாம் இருக்கு இல்லையா, செம்மையாக சிறப்பாக விளாகெல்லாம் பண்ணுவோம். ஸோ சேனலை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி vlog பை ஃபாத்திமா நம்மளோட சேனலை. ஆல்ரெடி செல்லம் டிப்ஸ் சேனல்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நம்மளை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நம்ம சேனலில் நிறையா வரும். ஸோ ஒரு வழியாக எல்லா திங்ஸையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ போடுறதுக்காக பாலை ஊற்றி வச்சுட்டேன். காலையில் ஒரு கிளாஸ் டீ யாராவது போட்டு கொடுத்து எழுப்பி விட்டால் நல்லா தான் இருக்கும். இந்த நேரம்லாம் ஹபியை தான் மிஸ் பண்ணுது. என்ன பண்ணுறது, எல்லா நேரம் இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளாவது அத்தான் ஒரு கிளாஸ் டீயோடு வந்து நிற்பார். அந்த டீ கூட இப்போ கிடைக்கலையே அப்படின்ட்டு ஃபீலிங்காக இருக்குது. ஒரு கிளாஸ் டீக்கு கூட நம்ம எந்திரிச்சா தான் உண்டுங்கிறது நம்மளோட ஒரிஜினல் நிலவரம். ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா நான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அணில் சேமியாவில் இருக்கு இல்லையா, ராகி சேமியா, அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் இட்லி சட்டிலே இல்லை ஸ்டீமர் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதில் தண்ணி வச்சு நான் அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து அந்த ஸ்டீமரோட பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ ஹோலாக இருக்கும் இல்லையா, அதில் நான் வந்து ஆயில் தடவிட்டு அதில் தான் வந்து இந்த சேமியாவை லைட்டாக வந்து அந்த தண்ணியில் லேசாக உப்பு போட்டு அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணி அதை எடுத்து வச்சு தான் வந்து ஆவியில் நம்ம வந்து புட்டு அவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவிக்க போகிறேன். இதை சுடு தண்ணியில் நம்ம முக்கி எடுக்கணும்னு கிடையாது. சும்மா நம்ம குடிக்கிற தண்ணி, பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அந்த தண்ணி முங்குற லெவலுக்கு டிப் பண்ணி செத்த நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் அப்ளை பண்ண, ஆயில் இல்லை கீ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ண ஒரு பிளேட்டில். ஸோ இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஸ்டீமர் மேலே இதை வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா பொலன்னு வரும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இது நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து எனக்கு தேங்காய் வந்து துருவின தேங்காய் தேவைப்படுது. ஸோ துருவின தேங்காய் இல்லை, அதை கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஒரு நேரத்தில் இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பண்ண தெரியாது. நானும் அடிப்பேன் அந்த தேங்காயை வந்து நீயா நானாங்கிற மாதிரி என்கிட்ட போட்டி போட்டுட்டு உடையவே உடையாது.
அதுக்கப்புறம் தான் வந்து ஹப்பிலாம் உடைக்கிறத பார்ப்பேன், சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனுக்கு நேராக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு நேராக வந்து ஓங்கி அடித்தோம் அப்படின்னாக்கா உடஞ்சிரும் அப்படின்ட்டு. அதுலேயும் உடையில அப்படின்னாக்கா உனக்கு யார் மேலே கோவம் இருக்கோ அவங்கள நினச்சிட்டு ஒரு அடி உடஞ்சிரும் அப்படிம்பாங்க. சம்டைம் உடைக்கும்போது கை அந்த கேப்பில் போய்ட்டு மாட்டி அது மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது கொஞ்சம் அலர்ஜியான ஒரு விஷயந்தான். பட் இப்போலாம் வந்து நம்ம தான் அப்படிங்கிறனால நல்லாவே கற்றுக்கிட்டேன். 1, 2 அடியில் வந்துட்டு உடைக்கிற லெவலுக்கு. அண்ட் வந்து தேங்காய் தண்ணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இதில் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இது வந்து எங்கள் அம்மா வீட்டு தேங்காய். அந்த தேங்காய் தண்ணியும் குடித்து தெம்பை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை துருவுறதுக்கு அழகாக உட்காந்து துருவி எடுத்துட்டேன். எதுக்கோ மிஷின் இருக்குது, துருவுறதுக்கும் மிஷின் இருக்குது. பட் நான் தான் இன்னும் அதை வாங்காமல் இருக்கேன். ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தேங்காய் திருவுவோம், அதுக்கு ஒரு மிஷின் வேணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே வாங்காமல் இருக்கேன். பட் அந்த மிஷின் மஸ்ட்டு தான். நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து அந்த மிஷின் வாங்கிறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து பத்தல் மாதிரி போட்டு அதாவது கத்தியை வச்சு கீறி யூஸ் பண்ணிடுவேன். துருவுறது ரொம்ப ரேர் தான். பொரியல் அந்த மாதிரி போடணுன்னா தான் துருவேன். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினா அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்துச்சு, யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சுருந்தோம் இல்லையா சேமியாவை, அதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பச்சை மிளகா, வெங்காயம், கடுகு, உளுத்தரிசி எல்லாம் போட்டு தாளித்தோம் அப்படின்னாக்கா, ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக அந்த புட்டு மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றது தான் பிடிக்கும். நான் வந்து இது கூட தேங்காய் ஆட் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லை ப்ரௌன் சுகர் ஏதாவது சேர்த்து சாப்பிடுவேன். இப்போ கீ வந்து நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து அப்படியே நம்ம வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ நிறையா தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து அரை மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து சுகர் எதுவும் சேர்க்க வேணாம். இதை வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது குட்டீஸ்க்கு வந்து அப்படியே மேலே வந்து ப்ரௌன் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ தூவிட்டு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு என்ன புட்டே தோற்று போயிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பழம் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சைடில் வந்து டீயும் போட்டு எடுத்துட்டேன். அதை சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம் அப்படின்னாக்கா ஸோ இன்றைக்கியோட மார்னிங் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹபியும் கால் பண்ணாங்க. ஸோ அவங்களோடையும் குட் மார்னிங் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கான பிளேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ரௌன் சுகர் சேர்த்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இது கூட ப்ரௌன் சுகர் தான் வந்து இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். யாருக்கெல்லாம் இதே மாதிரி காலையில் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக அப்படி சாப்பிட்றது வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு மெயின் டிஷ் செய்யும்போது சைடில் இது வந்து கொஞ்சம் சைடில் லைட்டாக எடுத்துக்கிற மாதிரி கூட நம்ம வந்து கெஸ்ட் யாராவது வந்தாக்கா செஞ்சு வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி நான் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். பசங்க வந்துட்டு எழுப்பி பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நம்ம கிளம்பு தான் லேட் ஆகும், சாரீ கட்டணும் அப்படி இப்படின்ட்டு. அதனால் பார்த்தேன் ஸோ நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம், இடையில வந்து பசங்களை கிளப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறதுலே போரிங்கான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா தனியாக வந்துட்டு இருக்கணும், தனியாக உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயம். பட் என்ன பண்ணுறதுனே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் பார்த்து கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி விட்டால் மாதிரி தான் லைஃபே போயிட்டுருக்கு. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அடாப்ட் ஆகிக்கிட்டாச்சு இத்தனை வருஷத்தில். ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் அதுக்கான சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் வந்து எதையோ நோக்கி போயிட்டே இருக்குது. இது வந்து நம்ம தண்ணியே அந்த சாப்பிடும் போதெல்லாம் அந்த திங்கிங்லாம் வரும் இல்லையா. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லோன்லியாக இருந்தோம் அப்படின்னா அந்த தனியாக உட்காந்து சாப்பிட்டோன்னா அந்த திங்கிங் இதெல்லாம் வரும்.
அதனாலேயே வந்து மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஃபைனலி வந்து அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலுக்கு வந்து வேறு எதுவுமே கட்ட முடியாது. என்ன தான் வந்து அந்த சேரீ இந்த சேரீன்றாலும் இந்த ஜப்பான் சேரீக்கு ஈடு இணை கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு இதுக்கு மேட்சிக்கான நான் தைச்சிருந்த ப்ளவுஸ் எல்லாமே எனக்கு இப்போதைக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி அது வேறு ஒரு சேரீக்கு தைச்சிருந்த ஒரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் செட் ஆச்சு. அதை எடுத்து வேர் பண்ணி மேட்ச் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு இந்த சேரீயை கட்டிட்டு நான் வந்து இன்றைக்கி கிளம்பிட்டேன். இந்த சேரீயில் என்னோடய அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து எங்கள் அண்ணன் வீடு ஃபங்க்ஷன் அப்போ எடுத்திருந்தது. அதாவது எங்கள் பெரிய அண்ணன் இருக்காங்களே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அவங்க வீடு குடி போகும்போது நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வேர் பண்ணியிருந்த சாரீ தான் இது. ஸோ எங்கள் எல்லார்ட்டையுமே இந்த சாரீ இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ப்ளவுஸை மேட்ச் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு சாரியை வந்து வேர் பண்ணிவிட்டேன். சிம்பிளாக வந்து கிளம்பியிருக்கேன். ஒரு குடி போகிற ஃபங்க்ஷன் தான், ரிலேட்டிவ் வீடு. ஸோ அதுக்கப்புறம் புர்கா வந்து என்ன வேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ வெயிலுக்கு வந்து கலர் புர்கா போடலான்னு பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் இது போடவும் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதை போட்டு அது கூட ஒரு குட் மேட்சிங்கில் ஒரு ஹிஜாபுமே வேர் பண்ணிட்டேன். ஃபைனலி எனக்கு கன்ஃபியூஸ் ஆனது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹேண்ட்பேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் தான் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ப்ரௌனை வேர் பண்ணி அதோட வந்து கிளம்பியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபங்க்ஷன் அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபங்க்ஷன் எங்கள் அத்தா வீட்டு சைடு ஃபங்க்ஷன் தான். எங்கள் பெருத்தாவோட பேத்தி வந்து வீடு குடி போடுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இப்போ நம்ம வரோம். வெயில் வந்து உங்கள் வீட்டு வெயில் எங்கள் வீட்டு வெயிலுன்னு இல்லை, செம்ம வெயில். சரியான வெயில் டைமில் தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். நம்ம சின்ன குட்டி ராஜ நடை போட்டு அவர் தான் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பந்தி நடந்துகிட்ருக்கு, ஒரு பக்கம் சாப்பாடு வந்து வச்சிட்ருக்காங்க. ஃபைனலி நாங்கள் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு வெளில போனோம். ஷாப்பிங்னு இல்லை, ஒரு திங்ஸ் வந்து ரிப்பேருக்கு கொடுத்துருந்தேன், அதை வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் இந்த கடாயெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வந்து ஆன்லைனை விட இங்கே வந்து ரேட் வந்து கூட தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே அங்கேயே இருக்கட்டும்னு வச்சுட்டு அதோட வந்து கிளம்பியாச்சு, அந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய ஹார்ட்ஸ் கொடுங்க, எனக்குமே மோட்டிவாக இருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.